யார் உண்மையிலேயே பெஸ்ட் பிளேயரு, ரொனால்டோ டீமுக்கு தேவையா? ஹலோ நண்பர்களே, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு, சந்தோஷம், சோகம், வைத்தறிச்சல்னு சொல்லி பல எமோஷன் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தாலையும் சொல்லப்பட்ட போர்ச்சுகல் ஒரு டீமை எடுத்து வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வின்னுன்றது நம்மளை தண்ணி குடிக்க வச்சிட்டானுங்க. அவனுங்க ப்ரெஷரில் இருந்தானுங்களோ இல்லையோ, நம்ம ரொம்ப ப்ரெஷரில் இருந்தோம். அது ஒரு பக்கம் உண்மையாக நம்ம சொல்லிதான் ஆகணும். ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா காலநிலை மாற்றங்கள், ஜோட்டாவின் பிளெஸிங்ஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்தமானி மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்தமானி ஒரு ட்ராமா டே டுடே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை முக்கியமாக நம்ம பேச போகிறது, நம்ம டீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, யார் உண்மையிலேயே பெஸ்ட் பிளேயரு, ரொனால்டோ டீமுக்கு தேவையா, இதை பற்றி தான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை டங்கின்னு அடிச்சிருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான மேட்சஸோட லாங் ஃபார்மேட் வீடியோவை நீங்களும் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் கலருக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நம்ம ஆளுங்க உருட்டுனானுங்க பாருங்க. ஒரு உருட்டிலும் உருட்டு, பெரு உருட்டு, அவ்வுருட்டு போர்ச்சுகலால் மட்டுமே உருட்டப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஒன்றுமே இல்லை. வாட்டர் பிரேக்லாம் பார்த்தா ரொனால்டோ ஃபர்ஸ்ட்ரேட் ஆயிட்டான். ஏய் உள்ள போடுங்களா, யாரா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அலசுறானுங்க. தெற்குல இருந்து வடக்கு, வடக்குல இருந்து மேற்கு, மேற்குல இருந்து கிழக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் அலசுறானுங்களே. சென்டர்ல பால போட மாட்டானுங்க. ஸோ தெரியல. அதே மாதிரி அந்த பெனால்டி கிடைக்கிற வரைக்கும் தலைவன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் சைட் கோல் அடிச்சிருப்பான். அழகா அங்க இருந்து இப்படி ஒரு கண்ட்ரோலை போட்டு அடிச்சிருப்பான். ஒரு 2 செகண்ட், அப்படி 2 செகண்ட் கொஞ்சம் இப்படி உள்ள வந்துட்டு போயிருந்தானா சரியான கோலா இருந்திருக்கும். தலைவன் வந்து நடந்துகிட்டே இருந்தான். இன்னைக்கு அந்த பெனால்டி தவிர்த்து தலைவன் வந்து அன்னைக்கு அட்ட ஃபிளாப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்காக ரொனால்டோ உள்ள வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வேணும். நம்மளோட தாட் என்னன்னா, இங்க இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ், இவனுக்கு இப்படி ஆடி உள்ள போட்டா தலைவன் அடிப்பான்றது கான்செப்ட். ஆனா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தலைவன் கொஞ்சம் ஃபிளாப் தான். ஆனா பெனால்டி அடிச்சான். இப்ப நிறைய கான்ட்ரவர்சி பார்த்துட்டு இருக்கேன். பெனால்டி மெஸ்ஸி, பெனால்டி ரொனால்டோ, பெனால்டி இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ இது எப்படி எனக்கு புரிய வைக்கிறது தெரியல. அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். ஸோ பெனால்டி இஸ் நாட் அ திங். ஏன்னா நீ பெனால்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி டிவியே காமிச்சிட்டு பாருங்க. 90% இங்கே தான் அடிப்பான்னு சொல்லி கோல் கீப்பர் அங்கே தம்பியிருப்பான். ஆனால் நாங்கள் அடிச்சிருப்போம். பிரில்லியன்ஸ், அதுக்கும் பிரில்லியன்ஸ் வேணும், ஒரு இது வேணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். அதே மாதிரி ரொனால்டோ இந்த டீமுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஸ்குவாட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இன்னைக்கோட மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? கண்டிப்பா ரொனால்டோ கிடையாது, சத்தியமா கிடையாது. என்னதான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சமா மனசாட்சியா பேசணும். ஒண்ணு செகண்ட் கோல் அடிச்ச ராமஸ் கொடுத்துருக்கணும், இல்ல கோவா கோஸ்டா அவனுக்கு கொடுத்துருக்கணும். கோவா கோஸ்டாவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்து தலைவர் வந்து ஒரு 4 சேவு, ஒரு டைவ்ல ஒண்ணு, கண்டினியூஸா 2 சேவ், ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படின்னு சேவ் பண்ணிருப்பான். இவனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு நியாயம். மேபி எனக்கு ரொனால்டோக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த பெனால்ட்டியா. பட் என்னோட சாய்ஸ் கோஸ்டா இல்லைன்னா ராமஸ், இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர்ஸ் நினச்சிட்டு இருந்த ப்ரூனோ இந்த சோசைட்டி விட்டினா சரி நல்லா விளாண்டானுங்க. அவர் கேமை ஸ்லோ பண்ணுறானுங்க. அட்டாக்கிங்கில் அவ்வளோ இது இல்லை. இந்த வட்டம் சப்ஸ்டியூஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டக்குன்னு ஒரு 4 பேர்த்த மாற்றினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமோட இது கூட்டு போயிரு, அடுத்த லெவலுக்கு கூட்டு போயிருந்துச்சு. ஸோ அதை நம்ம பாராட்டி ஆகணும். ரொனால்டோ சேஞ்ச் கான்ட்ரவர்சியான சேஞ்ச், பட் அதுதான் வெரி இம்பார்ட்டன்டான சேஞ்ச் இந்த கேமில். அவன் உள்ள வரலன்னா பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பையன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறது, இவனே ஸ்டார்டிங் இறக்கலாமே ஒரு கேள்வி கேட்டால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா லைக் ஒரு மேட்ச் வந்து ஒரு டெம்போவா போய்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொஞ்சம் உள்ள வேணும். மேபி ரொனால்டோ வந்து 16th minute 17th minute எடுத்துட்டு ராமஸ்க்கு வந்து ஒரு 30 minutes இல்லைன்னா ஒரு 40 minutes சான்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ ஏன்னா ரொனால்டோட எக்ஸ்பீரியன்ஸை பீட் பண்ற அளவுக்கு அங்கே கோச்சுக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு இதில் மட்டும்தான் தலைவன் இருக்கான். நமக்கு தெரியும் லாஸ்ட் ஸ்பெயின் கூட நம்ம ரொனால்டோ ஒரு கோல் அடிச்சிருப்போம். அந்த டேப்லின்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆள் இருந்திருக்கணும். அவனுக்கு தெரியும் பால் எங்கே வந்தால் எங்கே போகணும், எங்கே இருக்கணும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்காது. ஸோ இன்னொரு ஹார்ட் பிரேக் என்னன்னா, தலைவர் சொல்லிட்டான் இதுதான் என்னோட லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூர், அதுக்கப்புறம் இருக்க மாட்டான் தலைவன். அது ஒரு பக்கம் ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ்.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் இன்னைக்கு மேட்சை பத்தியும் சரி, யாரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறத பத்தியும் சரி, இதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம ஸ்பெயினை போய் மீட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளு யாரு? மோட்ரிச், நம்ம தங்கப்புள்ள. இன்னைக்கு அவங்களுக்கு குரேஷியாவுக்கு வந்து ஒரு ட்ராமா டே தான். என்னென்னமோ நடந்துச்சு. என்னதான் குரேஷியா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீட் எடுக்க, ஐ மீன் கேமை கையில் எடுக்காட்டி செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா மாறிட்டானுங்க. அது கோச்சிக் மூஞ்சியை மாறி போச்சுப்பா. முடி வரத்தோடனே எனக்கு யாருமே தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேம் பிளே. ஆனா யாராவது இப்போ ரொனால்டோ தோத்துருந்தாலும் நமக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். எனக்கு கொஞ்சம் மோட்ரிச் வச்சு கொஞ்சம் கவலை இருக்கு. அது ஒரு பக்கம் உண்மைதான். பட் லவ் யூ மோட்ரிச், அவ்வளவுதான். ஏன்னா மோட்ரிச்சை ஹர்ட் பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாதுடா. அந்த மாதிரி ஒரு ஆளு போயிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன? ஸ்பெயின் இப்பே கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்பெயினுக்கிட்ட எல்லாம் படம் ஓடாது. படம் ஓடுதோ ஓடலையோ அதை நாங்க பாத்துக்கிறோம், அதை நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோம். ஆனா என்னோட கெஸ்ஸிங் படி மேட்ச் 55-45 தான். போர்ச்சுகல் வின் பண்றதுக்கு 55% சான்ஸ் இருக்கு. ஸ்பெயின் அப்படி ஒன்றும் இல்லை. லமின் பெருமாள் மட்டும் எடுத்துட்டு போய் என்ன பண்றது தனியா? டீம் வந்து பார்த்தா லமின் பெருமாள், பெட்ரி, ரோட்ரி. இதுக்கப்புறம் எனக்கு அங்க ஒரு சூப்பரா ஒரு யாருன்னு தெரியல. இன்னொன்னு நம்ம பையன் கீழ இருந்து வரான், எட்ஜ் வரைக்கும் வரான். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து போர்ச்சுகலுக்கு ஃபேவரா தான் உங்களுக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. அண்ணன் ரிப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் மோர் டாக்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். ஐயோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் அடிச்சு வச்சுக்கேன்.